இடம் நடக்க முடியல, ஒரு பிட்டு கூட நடக்க முடியல. எல்லா இடம் ரோடே பார்த்தீங்கன்னா ரெண்டா பொழந்துருக்கும். அது ரோடுன்னு சொல்ல முடியாது, புதக்குழி தான் சொல்ல முடியும். ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள், பெண்கள், வயசானவங்க எப்படி நடந்து வருவாங்க பாருங்க. அது வண்டியில் கூட ஏற முடியல. 2 நாளாக வந்து பெரிய 2 அடி பள்ளமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? படிக்கிற பிள்ளை எப்படி போகுங்க? வலிக்கு கீழே விழுந்தா யாரு பாப்பா என்னைய? அப்படி கஷ்டப்படுறேன்ப்பா. இப்போ நான் 6 மாசமாக இருக்கீங்க. இப்போ இப்படிலாம் இப்படி ரோடு இருந்துச்சுன்னா எங்கிட்ட ஹாஸ்பிட்டல் போகணும். கவுன்சிலர் வந்து இந்த தெருக்குள்ள நடந்து போக சொல்லுங்க முதல்ல. அவர் 2 பேர் வந்தாங்க தான் பார்த்துருவோம், இந்த பண்ணிடுவோம், இந்த செஞ்சுருவோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்ன வரை இன்னும் எதுவும் செய்யலை. இல்லையா, நாங்களே ரோட போடுறோம், நாங்கள் வரியை கட்டலை. ஓட்டு கேட்டு வந்தால் இந்த விட்ட நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இருக்கிற பகுதி பார்த்திங்கன்னா சிந்தாமணி பகுதியில் சின்ன நுப்பானடி அப்படிங்கிற பக்கத்தில் ஓமுருகா நகர் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 5 தெருக்கிட்ட இருக்குது. இந்த தெருவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 300-400 வீடுகள் இருக்கும். குடியிருப்பு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 500-600 குடிகள் இருக்குது. இந்த பகுதியில் இப்போ தொடர் மழையில் எல்லா பகுதியிலையுமே சிக்கலாகிட்டு இருக்குது. நல்லா இருக்கிற தெருவில் பார்த்திங்கன்னா வாய்க்காலாம் நிரம்பி இது பண்ணி பார்த்திங்கன்னா பயங்கர சுகாதார சீர்கேடாக ஆகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா சும்மாவே ரோடுகள் கிட்டத்தட்ட 10 வருஷமாக அந்த ஏரியாவில் ரோடே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா தொடர் போராட்டத்தினால ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தற்காலிக சாலை, அதாவது வெட் மிக்ஸ் அப்படின்னு அடித்தாங்க. அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான். அதுவுமே இப்போ இந்த பேஞ்ச மலைகளில் அடிச்சுட்டு போயிடுச்சு. ரோடே கிடையாது. உள்ளே பார்த்திங்கன்னா ஒன்றும் சகதியும் சேருமா குளம் குட்டையமாக தான் இருக்குது. அம்முடும் பார்த்திங்க சின்ன சின்ன சந்து, இந்த ஊடு சந்து இருக்குது பார்த்திங்களா, 1ஆத்து 2ஆத்து அப்படிங்கிறது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடுகள் இருக்குது. ஒரு இதுக்கு முன்னாடி வீடுகள்லாம் கம்மி, இப்போ வீடுகள் அதிகம் வந்துருச்சு. ஆனால் எந்த ஒரு வசதி வாய்ப்பும் இங்கே கிடையாது அப்படிங்கிற. இப்போ தான் நல்ல தண்ணி பதிச்சிருக்காங்க. நல்ல தண்ணி பதிச்சது தோண்டுனால பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாதிப்படைஞ்சிருக்கு தெருவில். ஏன்னா இங்கே ஏற்கனவே தார் ரோடு எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதா, மண் ரோடு தான். அந்த மண் ரோடை தோண்டி இது பண்ணனால களி, இந்த ஏரியாலாம் களி மண்ணுனால வெளியே களிமண்ணை அள்ளி வெளியே போட்டு அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. சரியாக மூடலை, எதுவும் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடை. ஏன்னா இந்த நல்ல தண்ணி பதிச்சதே சரியாக முறையாக அதை பதிக்கலை. நிறைய இடங்களில் லீக்கேஜ் ஆகி உடஞ்சி ஓடிக்கிட்டு இருக்குது. அதை எதுவுமே பராமரிப்பு எதுவுமே சரி செய்யாமல் விட்டுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடைக்காக மறுபடியும் மீண்டும் தோணுனால பார்த்திங்கன்னா எல்லா இடம் ரோடே பார்த்திங்கன்னா ரெண்டாக பொழந்துருக்கும். அது ரோடுன்னே சொல்ல முடியாது, புதக்குழி தான் சொல்ல முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோடே இப்படி இருக்குது. இதில் கால் பதியுது. கால் போய் நடந்து போகிறது பாதை கிடையாது. ரோடு ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, எங்கேயுமே நடந்து போகிறது பாதை கிடையாது. எத்தனை பேர் வலிக்கு வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, என் காலை இங்கே குத்தி முள்ளுக்குள்ளேன்ட்டு வீங்குது. கால் ஃபுல்லாக புண்ணு. செப்பல் போட முடியல, செப்பல் போட்டு நடக்க முடியல. தோன்றாங்க, சும்மா அப்படியே மூடி விட்டு க்ளோசிங் கூட பண்ணாமல் மூடி விட்டு அப்படியே போடுறாங்க. ஆனால் அந்த பாதாள சாக்கடை போடுன்னு ஆரம்பித்தாங்க. ஆனால் 6 மாதமாக உழுது போட்ட தரிசு மாதிரி தான் கிடக்கு. மக்கள் போக முடியல, வர முடியல. நல்ல தண்ணி விடும்போதே பூரா வீக் ஆகுது. இடம் நடக்க முடியல, ஒரு பிட்டு கூட நடக்க முடியல. நடந்தால் இங்கே கீழே விழுந்தால் முனிசிபாலிட்டிக்காரங்க தூக்க கூட வரமாட்டாங்க. அப்படி இருக்குது ரோடு. எங்களுக்கு பார்த்து முடிஞ்சவங்க நடக்கிறது கூட ரோடு நீங்கள் எப்போ போடுங்க, எங்களுக்கு நடக்க பாதை வேணும். இங்கே வர கவுன்சிலராக இருக்கட்டும், இந்த ஏரியா ஏஇயாக இருக்கட்டும், கவுன்சிலர் இந்த தெருக்குள்ளே நடந்து போக சொல்லுங்கள். முதல்ல நடந்து போக சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் வாழ்வாதாரத்தை எப்படி பார்க்கணுன்றதை அவங்க காட்ட சொல்லுங்கள். இன்றைக்கி ஸ்கூல் கொண்டு போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ஏரியா கவுன்சிலர் இருக்கும் போது இந்த வீடியோ போகணும். அவர் டெய்லி வந்து ரோடை இப்படியே பார்த்துட்டே போகிறாதே தவிர இந்த இதுக்குள்ளே ஒரு நாள் நான் நடந்து பார்க்க சொல்லுங்கள். அவங்க வீட்டாளுக இப்படி நடந்து போக முடியுமா? ஒரு நாள் அவங்க வீட்டாளுக நடந்து போக சொல்லுங்கள். அது எப்படின்னு அவங்களுக்கு அப்போ தான் அந்த வழி தெரியும். வீட்டுக்குள்ளேயே வண்டி தான் இருக்குது, 1க்கு 2 வண்டி இருக்குது. பிள்ளைகளை நாங்கள் ஆட்டோவை போய் ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த தெருவில் எப்படி வண்டியை இறக்க முடியும், எப்படி ஏற்ற முடியும்? எந்த வீதியிலையுமே நடக்க முடியல சார். ஏதாவது ஒரு பக்கம் நல்லா இருந்துச்சுன்னா கூட அந்த பக்கம் ஏதாவது சுற்றி வந்துடலாம். A to Z முதல் வீதியிலேருந்து கடைசி வீதி வரைக்கும். இதில் கடைசியில் ஒரு ஸ்கூல் வேறு இருக்குது. அந்த ஸ்கூல் பசங்க உள்ள ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க எத்தனை தடவை கீழே வலிக்கு விழுகிறாங்க. இது கண்டிப்பாக அரசு ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். படிக்கிற பிள்ளைங்க வீட்டு வாசலை விட்டு வெளியில் அது வண்டியில் கூட ஏற முடியலை. வண்டி உள்ளுக்குள்ளே இப்போ 2 நாளாக பெரிய 2 அடி பள்ளமாக இருந்துச்சு. அதுக்குள்ளே விழுந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? படிக்கிற பிள்ளைங்க எப்படி போகுங்க? சகதியாக ஆகுதுண்ணே, காலாக வழுக்குது, கஷ்டமாகவே இருக்குது. ரோடுலாம் ரொம்ப பாதிப்பாக இருக்குது. வேன் போயிட்டு வரதே கஷ்டமாக இருக்குண்ணே. சின்ன சின்ன குழந்தைகளாக இருக்காங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்காக கொஞ்சம் ஹெல்ப் பண்ண பாருங்கள், ரோடை சரி பண்ணுங்கள்.
எங்களுக்காக அந்த குழந்தைங்க கல்விகளுக்காக நீங்கள் செய்ய பாருங்க. ரொம்ப மோசமாக இருக்குது. பிள்ளைங்க நடக்க முடியல, எல்லாம் பேக் வச்சு கீழே விழுகிற அளவுக்கு இருக்குது. ஒருத்தவங்கள வண்டியில் போகிற ரொம்ப சிரமமாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். நாங்கள் என் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுறோம். அவங்க கீழே விழுந்துருவாங்க. அவங்க ஸ்கூலுக்கு வர்றதும் கொஞ்சம் ரேர் தான், லேட்டாக தான் வராங்க, இல்லாட்டி லீவ் போட்டுறாங்க நிறையா. இங்கே ஸ்கூல் உள்ளே இருக்குது, ஸ்கூலில் அங்கே போய் பாருங்கள் எப்படி இருக்குது. என் வீடு தண்ணிக்கு பின்னாடி இருக்குது, வர்றதுக்கு அவ்வளோ சிரமமாக நடந்து கூட வர முடியல. இல்லை ஃப்ளைட் வாங்கி கூட எல்லோரும் ஃப்ளைட்டில் போய்க்கிறோம். ஏரியாவுக்கு ஒரு ஃப்ளைட் வாங்கி கொடுங்க, நான் மாடிப்புள்ள நிப்பாட்டிக்கிறோம், எல்லோரும் அங்கங்கே போய்க்கிறோம். ஸ்கூலுக்கு பிள்ளைகளை விட நிறைய பேர் கீழே விழுகுறாங்க. வீட்டு வரி கட்டுறோம், எல்லாமே கட்டுறோம். ஆனால் இந்த ரோடு வந்து யாருனாலும் ஒரு விபத்து நடந்தாத்தே திருப்பி அதை சரி பண்ணுவாங்க, அது வரைக்கும் பண்ண மாட்டாங்க. இந்த ரோட்டுக்கு நாங்கள் எத்தனையோ ட்ரிப்பு முன்னாடி போய் சிந்தாமணி இதுக்கிட்டக்க பஸ் ஸ்டாண்டுக்கிட்டக்க ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணியிருக்கோம். அதுக்கும் ஒன்றுமா போலீஸ்காரங்க வந்து இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பேசினாங்க. கவுன்சிலர் வந்தார், செஞ்சு கொடுக்குறோம், நீங்களாம் எதுக்கு போய் ரோடை மறைச்சிங்கன்னு எங்களை வந்து அதட்ட தான் செஞ்சாங்க. அவர் 2 பேர் வந்தாங்க தான் பார்த்துருவோம், இந்த பண்ணிடுவோம், இந்த செஞ்சுருவோம், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இன்ன வரை இன்னும் எதுவும் செய்யலை. எங்கள் வீட்டுக்கு அடுத்து உளுந்து கட்டு போட்டு அந்த முகனையில் மேலே இது வண்டியில் போகும்போது வலிக்கு விழுந்துட்டார். 2-3 மாதமாக கட்டு போட்டு அதோட கட்டோடலாம் போய் மறுக்கிச்சிட்டோம். அவங்க எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல. வந்தாங்க, செஞ்சு கொடுக்குறோன்னு மட்டும் சொன்னாங்க. அது வரைக்கும் இன்ன வரைக்கும் எதுவுமே பதில் இல்லை. என்ன சொன்னாலும் யாருமே கேட்குற மாதிரி இல்லை. வந்து தோண்டி விட்டுட்டு அப்படியே போட்டுட்டு போயிடுறாங்க. பிள்ளைய பூரா ஸ்கூலுக்கும் போக முடியல, நடக்க முடியல, கீழே தான் விழுகிற மாதிரி இருக்குது. கை உடையுது, கால் உடையுது, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க. யாருமே முன்னுக்கு நாங்களும் போராட்டமும் பண்ணி பார்த்துட்டோம், எத்தனையோ ட்ரிப்பு பண்ணியும் பார்த்துட்டோம், கேட்க மாட்டேன்றாங்க. தண்ணி வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, ஒரு குப்பை வசதி எதுவுமே இல்லை. இப்போ எப்படி தான் நாங்கள் இதை சமாளிக்கிறது? அப்படிங்கெல்லாம் இதுக்கெல்லாம் வரி வாங்கிடுறாங்க. ஒரு குப்பை வண்டி உள்ளே வர மாட்டேங்குது. நாங்கள் போய் ரோட்டில் கொட்டுற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அப்புறம் எதுக்கு இவ்வளோ வரி வாங்கணும்? அது வாங்கணும் அவசியமே இல்லைல்ல. மெயின் வந்து இங்கே டியூப்லைட் லைட்டு கிடையாது. லைட் எந்த இதுக்குமே லைட்டு கிடையாது. ஒரு போஸ்ட்டுக்காக தான் ஒரு லைட் இருக்கணுமா இல்லையா? ஒரு 2 தடவையாவது நான் கீழே விழுந்து எந்திரிச்சிருப்பேன். குறுக்கில் சரியான அடி. நான் சுத்தமாக நடக்கவே முடியலை. மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது தெரியும். அங்கேயே ஆஃபீஸ்லேயே உட்காந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இது தெரியவே தெரியாது. மழை பேஞ்சுன்னா எங்களுக்கு உயிரே போயிடுது. ஏன்னா மழை வேணும்னு எல்லோரும் சாமி கும்பிட்றாங்க. நாங்கள் மழையே வேணான்னு சாமி கும்பிட்றோம். மழை வந்துருச்சுன்னா அதோட சரி. அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நாங்களாவது பரவாயில்ல ஊண்டி போயிடுவோம். இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்கள், பெண்கள், வயசானவங்க எப்படி நடந்து வருவாங்க பாருங்கள். கண்டிப்பாக வயசானவங்களாம் கீழே விழுந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு காயம் ஏற்படும். அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போக முடியல. மாத்திரை ஒத்தாப்புல வாங்கி மாத கணக்கில் வச்சுக்கலாப்புல இருக்கிறேன். வலிக்கு கீழே விழுந்தா யார் பாப்பா என்னைய? அப்படி கஷ்டப்படுறேன்ப்பா. என்னது, நான் ஒரு நாள் வந்தேன், வர முடியாது, அங்கனையே ஆட்டோக்காரன் நிப்பாட்டிட்டாங்க. நீங்கள் போங்க அப்படின்னு. நான் என்ன ஒரு பிள்ளை 2 பேர் சேர்ந்து எனக்கு ரொம்ப இழுத்துட்டு வந்துட்டேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா. நல்லா ரோட்டை சரி பண்ணி கொடுங்க, நல்லா இருப்பிய. இப்படி மழை பெஞ்சு இப்படி தண்ணி தொறுன்னு கிடக்குது. நாங்கள் பிள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போக முடியலை, ஒன்றும் செய்ய முடியலை. முடியாதவங்கள ஒரு மாத்திரை கூட வாங்க போக முடியலை, ஒரு பால் வாங்க போக முடியலை, ஒரு தண்ணி வண்டி தூக்க முடியலை. நாங்கள் எத்தனை நாளைக்கு இப்படி கிடக்கிறது சொல்லுங்கள்? நானும் ஒரு 20 நாள் கால் ஒடிஞ்சு கட்டு போட்டு ஃப்ராக்சரில் தான் இருந்தேன். குழந்தைங்கள பார்த்துக்க யாருமே இல்லை. இவ்வளோ சகதியாக இருக்குது. வண்டியிலேருந்து விழுந்துட்டே சகதியில். வாகனங்கள்லாம் வாங்கி கிட்டத்தட்ட அப்படி எப்படி ஆகினாங்கன்னா நம்ம ரோட்டில் நிப்பாட்டு தான் வர்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு அதி நிப்பாட்டு வர்றோம், என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. எங்கள் வீடெல்லாம் உள்ளே கிடக்கு, லாஸ்ட்டாக கிடக்கு. ஆனால் இப்போ இந்த தண்ணியில் வந்து என்னம்னா பாம்பு அப்படியே போயிட்டே இருக்குது. அங்கிட்டேருந்து கிராஸ் ஆகி அப்படியே தண்ணிக்குள்ளே அப்படியே போகுது பாம்பு அது பாட்டுக்கு. அப்போ நம்ம நடக்கும்போது நமக்கே ரொம்ப கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது, பயமாக இருக்குது. நம்மளுக்கே பயமாக இருக்குன்னா குட்டி குழந்தைங்களாம் எப்படி யோசிச்சு பாருங்கள், ரொம்ப பயமாக இருக்கும். அதுவும் ரொம்ப விஷமுள்ள பாம்பு தான் போகுது. என் பேர் ஜெயஸ்ரீ, என்னோடய அம்மா வீடு தான் இது. இப்போ நான் 6 மாதமாக இருக்கேன் இங்கே. எங்கள் ஊர் வந்து சிவகங்கை. இப்போ நான் அம்மா வீட்டுக்காக டெலிவரிக்காக வந்திருக்கேன். இப்படி ரோடு இருந்துச்சுன்னா எங்கிட்ட ஹாஸ்பிட்டல் போக முடியும்? இன்றைக்கி செக்அப் பண்ணுற டேட்டு வேறு எனக்கு வேலைமா இல்லை. இதுக்கு பயந்துக்கிட்டே நான் இன்னும் போகாமல் இருக்கேன் இங்கே. இப்போ இப்படியே இருந்தால் டெலிவரிக்கெலாம் எங்கிட்டு போகிறது? இப்போ 2-3 மாதமாக ரோடு போகிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னும் போட்டப்பாடு கிடையாது. இப்படியே இன்னும் எத்தனை மாதத்துக்கு இதை இழுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. வெளியில் நடக்க முடியலை. இப்போ ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்களாம் முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு தான் என் சித்தியெல்லாம் கீழே விழுந்து எழுந்திரிச்சிட்டு போகிறாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டே விழுந்துருவோமோ வச்சுருவோமோ நான் வெளியில் கூட போகாமல் இருக்கேன். இங்கே வந்து பேசக்கூடிய ஒவ்வொரு மக்களுடைய வார்த்தைகளும் குமுறல்களையும் நம்ம கவனிக்கும் பொழுது எந்த அளவுக்கு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, கொடுமைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உணர முடியுது. அதுலேயும் அந்த ஒரு கர்ப்பிணி பெண் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை என்பது மிகப்பெரிய ஒரு அவல நிலையாக இருக்குது. தங்களுடைய தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, இங்கே வந்து அவங்க பிரசவம் பார்த்துட்டு போகலாம் அப்படிங்கிற அடிப்படையிலையும் செக்கப்புக்காக வந்து நீங்கள் போகணும் அப்படிங்கிற நிலைமையில கூட
இந்த ரோடு வசதியெல்லாம் பார்க்கும்போது இது எங்கோ தம்முடைய குழந்தைகளுக்கு ஏதோ பாதிப்பு ஏற்படுத்திடுமோ அப்படிங்கிற அச்சத்தில் அவருடைய கணவர் வந்து வெளியில் விடுறதுக்கு பயப்படுறாரு. இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழலும் இங்கே வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஃபேமிலிக்குள்ளேயும் ப்ராப்ளம் வருதுன்னு தான் என் ஹஸ்பண்ட்லாம் விட மாட்டேன்ட்டு இருக்காங்க. டெலிவரி டயத்தில் எப்படி நீ அங்கே போனால் எப்படி டெலிவரிக்கு ஒரு ஆத்திர அவசரம் தான் எப்படி ஆட்டோ புக் பண்ணால் கூட அங்கே முக்கில் தான் நிற்கிறாங்களே தவிர உள்ளே வர மாட்டாங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு இவ்வளோ தூரம் நடந்து போக முடியுமா எங்களால்? எவ்வளோ நாள் தான் இப்படியே போய்கிட்டே இருக்குது. பிள்ளைங்க ஸ்கூல் போகிறது கூட போக முடியாமல் இருக்குங்க பாவம். லீவை போட்டு இன்றைக்கெலாம் அந்த அக்கா உட்கார வச்சுருக்காங்க, போக முடியாது வைக்க முடியாதுன்ட்டு. சீக்கிரம் இதுக்கு ரோடு போட்டால் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ஆம்பளைகளுக்கு தான் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. 2 வீலர் கூட வீட்டுக்கு முன்னாடி நிப்பாட்ட முடியல, வேறு இடத்துல நிப்பாட்டி வச்சுருக்கோம். நாங்கள் இங்கே கொண்டாந்து வீடை கட்டிட்டு இப்போ முடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்று நிறைய பேர் வீடே காலி பண்ணி போயிட்டாங்க இந்த ஏரியா வேணான்னு சொல்லிட்டு. எங்கள் ஏரியாலே ஒரு 2-3 வீடு காலி ஆகி போயிடுச்சு. இதில் இன்னொரு பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயம் நடந்தது. இந்த பின்னாடி தெருவில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டாக்ஸி டிரைவர், அவருக்கு பொழைப்பே வந்து டாக்ஸி அன்றாடம் வண்டி எடுத்து ஓட்டினா மட்டும்தான் அவர் வீட்டில் அடுப்பிருக்கு. அவர் பார்த்தீங்கன்னா 1 மாதமாக வண்டி எடுக்க முடியாமல் சகதியில் மாட்டி வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கிறார் 1 மாதமாக. அதில் குடும்ப வருமானத்தையும் பார்த்துக்கணும், டியூவும் கட்டுறாரு. எவ்வளோ கேவலம் பாருங்க. எப்படி வரியும் செலுத்தி அந்த பகுதிகளில் வந்து பள்ள மேடுகளை அவங்களே காசு 500-1000 போட்டு அவங்களே தற்காலிகமாக கப்பிலாம் அடித்து ரோடு அவங்களே போட்டுக்குவாங்களாம். வரியும் செலுத்துக்கிறாங்க. அவங்க உளுந்து கைகால் உடஞ்சதையும் அவங்க சொந்த காசுலேயே மருத்துவ தேவையையும் அவங்களே பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. இதெல்லாம் யார் பொறுப்பேற்கிறது? செத்து உருண்டிருக்கோம். இன்றைக்கி புழுதிக்குள்ளே பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் வேலை பார்க்குறப்ப நாங்கள் போட்டு புழுதியை போட்டு அள்ளிக்கிட்டு இருக்கோம். எவ்வளோ சிரமம், மக்கள் கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ வேலை, இது ஒரு ஒரேடியாக வேலை பார்த்து முடிச்சுட்டு ஒரேடியாக போடுறதுக்கு என்ன? இதெல்லாம் நாங்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் தெருக்காரங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். யாரும் தனிப்பட்ட முறையில் செய்யலை. அங்கே பூரா அவ்வளோ போடலாம், என் கம்பெனி வாசலில் அவ்வளோ போடலாம். இதை பூரா கிட்டத்தட்ட ஒரு 10 வண்டி மண் அடித்து ஜேசிபியை கூப்பிட்டு கவர்மெண்ட் வேலை செய்ய வேண்டிய அப்புறம் நாங்கள் செஞ்சுருக்கோம். கப்பி அடிக்கிறது வைக்கிறதெல்லாம் நாங்களாக தான் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களா வசூல் பண்ணி நாங்களாக பண்ணிக்கிறோம். எந்த அதிகாரமே இது வரைக்கும் எங்களுக்கு இந்த பக்கம் எதுவுமே பண்ணது கிடையாது. என் மனுஷன் வாழ்கிறதுக்கே அவ்வளோ சிரமமாக இருக்குது. நாங்கள் எங்களுக்கு என்ன வழியத்து போயிருக்கோம், எங்களுக்கு வாழ்க்கை கொடுங்க நாங்கள் கேட்குறோம். செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கோம். ஒரு ரோட்டில் போக முடியல, மனுஷனோட வாழ்க்கை அப்படி இருக்குது. எங்களுக்கு அரசுக்கு கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, பாதாள சக்கரம் முறையாக தோண்டுங்க, முறையாக செய்யுங்க. தண்ணி தோன்றீங்க, அதையும் முறையாக செய்யுங்க. செஞ்சுட்டு ரோட உடனடியாக வேலையை பார்த்து ரோடை போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. நீ அடுத்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா எல்லாமே நிப்பாட்டிடுவீங்க. இல்லையா நாங்களே ரோடை போடுறோம், நாங்கள் வரியை கட்டலை. ஓட்டு கேட்டு வந்தால் இந்த வட்டம் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். இங்கே பூத்தே உள்ள அனுமதிக்க கூடாது. இன்றைக்கும் இல்லை நாளைக்கு கூட நாங்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம். இப்போ மக்களை கூப்பிட்டோம்னா 5 நிமிஷத்தில் எல்லாருமே வரேன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ரோடு இப்படி இருக்கிறத பார்த்துட்டு வரேன்னு தான் நாங்களும் பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இல்லையா அந்த பொறுமைக்கு இது இல்லைன்னா எல்லாருமே கூப்பிட்டு ரோட்டில் போய் உட்காந்துருவோம். அவ்வளோதான் எங்கள் இது. எப்போ ரோடு போடுறீங்களோ வந்து போடுங்க, அப்போ எந்திரிச்சுக்கிறோன்னு. மறியல் தான் பண்ண எங்கள் என்ன பண்ண முடியும்? மறியல் தான் பண்ண முடியும். நாங்கள் போகிறட்டே எங்களை அனுப்பிச்சி விடுவாங்க. அவங்களுக்கு இதே வேலை தான், நாங்களும் போய் உட்கார்றது தான் எங்களுக்கு வேலையுமே. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன அசம்பாவிதம் நடக்குன்னு கேட்குறீங்க? ஏதோ உயிரிழப்பு நேர்ந்தால் தான் இந்த ஏரியாவை நீங்கள் கணக்கில் எடுத்து நீங்கள் செய்வீங்களா? ஆனால் மக்கள் தயாராக இருக்காங்க. மீண்டும் அவங்க போராட்டத்தை கட்டி பண்ணுறாங்க. ஏற்கனவே சாலை மறியல் பண்ணியிருக்கோம், ஒன்றும் நடக்கலை. நாங்கள் மறுபடியும் மீண்டும் நாங்கள் ரோடை மறப்போம் அப்படின்னு பேசியிருக்காங்க. தேர்தலை புறக்கணிப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஓட்டு கேட்டு யாரும் வர முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு தேவையான வசதிகள் அடிப்படை வசதி செஞ்சு கொடுத்துட்டு ஓட்டு கேட்கவா அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல பதிவு பண்ணுறாங்க. தேர்தல் புறக்கணிப்புக்கும் தயாராகிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துங்க. மக்கள்ன்ற சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னா, இந்த ஏரியாவில் வந்து உடனடியாக வந்து நல்ல தண்ணி லீக்கேஜ் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணி சரி செய்யணும். பாதாள சாக்கடை வேலைகளை வந்து முறையாக செஞ்சு முடிக்கணும். 6 மாதம் நடந்துகிட்டு இருக்குது. போர்க்கால அடிப்படையில் உடனடியாக இதை சரி செஞ்சுட்டு ரோடை போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதான் நாங்கள் மக்கள் நலமன்ற சார்பாக வைக்கக்கூடிய கோரிக்கை. அந்த போராட்டத்தில் மக்கள் கலை இலக்கிய கழகம் மக்கள் அதிகார கழகத்தை இணைத்து கொண்டு நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கட்டியமைப்போம். நன்றி, வணக்கம்.